கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. தீபாவளி முடிஞ்சதும் 2 நாள்ல கல்யாணம். அப்படியா? எனக்கு இப்பதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா கூடவே ஒரு சின்ன பயமும் இருக்கு. பயமா? எதுக்கு? இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்ட, ஆனா நடுவுல திடீர்னு மனசு மாறி வேணான்ட்டேனா, அதான் ஒரு சின்ன கவலை. எதுக்குங்க கவலைப்படுறீங்க? நான் உங்க விஜய். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் ஒரு சின்ன கலக்கம், சந்தேகம். என்ன காரணமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு விஜி. நீ சொன்னியே உங்க அக்கா லீலாவோட மேட்டர், அதான் என் கவலைக்கு காரணமே. ஒருவேளை நீயும் உங்க அக்கா லீலா மாதிரியே அப்பா தான் பெருசு, உங்க குடும்பம் தான் பெருசுன்னு என்ன கைவிட்டேனா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது விஜி. ப்ளீஸ், எதுக்கு இந்த மாதிரி பேசி புலம்புறீங்க? நான் நிறைய யோசிச்சுட்டேன். சிதம்பரத்தோட பொண்ணா இருந்து யோசிச்சேன். ஒரு முடிவுக்கும் வந்துட்டேன். முடிவெடுத்த அந்த நிமிஷத்துல இருந்தே இளங்கோவோட மனைவியா நான் மாறிட்டேன். தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த ஒரு வார்த்தை போதும் விஜி. காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். என்னது? தீபாவளிக்காக என் அழகான பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன். ஹாய், புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூங்க. யூ வெல்கம்ங்க. சரி, நீங்க ஒன்னும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? இல்ல. ஏன் எடுக்கல? இந்த வாட்டி தீபாவளிக்கு என்னோட வைஃப் எடுத்து கொடுக்கிற ட்ரெஸ் தான் போடணும்ன்ற ஒரு முடிவோட இருக்கேன். இல்லனா தீபாவளிக்கு பழைய துணி தான். ஐயோ, சாரி. நான் ஒரு மரமண்ட. உங்களுக்கு என்னால திங்க் பண்ண முடியல. சரி வாங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமா, கேட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. யார்கிட்ட கேட்டீங்க? உங்க பொண்டாட்டி கிட்ட தானே? என்ன சொன்ன? உங்க பொண்டாட்டி கிட்ட தானேன்னு சொன்னேன். போலாம். என்னங்க இது, இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சரோ, நீ போய் தூங்கு. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கும் போது நான் எப்படிங்க நிம்மதியா தூங்க முடியும்? வாங்க, உள்ள வந்து படுத்துக்குங்க. மனசுக்கு நிம்மதியே இல்ல, எப்படி தூக்கம் வரும்? ஏங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனையே வந்தது இல்லையா? ஏங்க அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? வாங்க. நான் என்ன தூங்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். உடம்பெல்லாம் அசதியா தான் இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதே. இந்த பிரச்சனை நிர்மலாவை எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா என்ன கொன்னு போட்டிருக்குன்னு சொல்லுவா. அவ வந்து என்கிட்ட அழும்போது என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருந்தது. அந்த ரமேஷ் அவளை ஏமாத்தி துரோகம் பண்றது மட்டும் இல்லாம அவன் மனசு நோகிற மாதிரி பேசியிருக்கான். அவனை நினைக்கும் போது அவன் கைய கால என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சார், ஆனா முடியல. இந்த ரமேஷ் பண்ண பிரச்சனையால இவ்வளவு வருஷத்துல என் தங்கச்சிய இந்த அடி அடிச்சிருக்கேன். அதை நினைக்கும் போது எப்படி சொல்ல தூக்கம் வரும்? ஆமாங்க, நிர்மலாவோட மனசு உடைஞ்சு போயிருக்கும். என்னால அவ மூஞ்சிய பார்க்கவே முடியல. என்னங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நம்ம நிர்மலாவை பேசாம இங்க கூட்டிட்டு வந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும். அங்க இருந்தா அவளுக்கு ரமேஷோட ஞாபகம் தான் வரும். இங்க இருந்தா அக்கம் பக்கத்துல பேசலாம், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அங்கேதான் அத்தையை பாத்துக்க செல்வமும் பாட்டியும் இருக்காங்களே. இது கூட நல்ல யோசனை தான் சார், எனக்கு தோணவே இல்லை பாரு. அப்போ நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அங்கேயா? அப்போ அவ காலேஜுக்கு எப்படி போவா?
அவ கொஞ்ச நாளைக்கு அங்கேருந்தே காலேஜுக்கு போட்டோமா. அங்கிருந்து வந்து போனா மட்டும் அவ வருத்தம் போயிடுமா? அப்படி இல்லம்மா, அங்க இருக்கிற சூழ்நிலை வேற, சுத்தி இருக்கிறவங்க பழக்கம், இதெல்லாம் அவன் மனசை மாத்தும். கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்குமா. ராசம், மாணிக்கம் சொல்றது கரெக்டுமா. இங்க இருந்துகிட்டு ஓ மூஞ்சி அவளும் அவன் மூஞ்சிய நீயும் பாத்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட அங்க கூட்டி கொண்டு வச்சுக்கிறது ரொம்ப கரெக்ட். ஆமா அத்தை, நிர்மலா அங்கேயே வந்து இருக்கட்டும். நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஏமா இதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? யார் வீட்டுக்கு அனுப்புறீங்க? அதுவும் நம்ம வீடு தானே. எனக்கு இங்க தனியா இருக்கணுமேன்னு பார்த்தேன். அதுதான்ப்பா. ஏமா ராசம், நான் ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டியா? நான் ஒருத்தி இருக்கிறதே 10 பேர் இருக்கிறது சமமாச்சே. சரி நிர்மலா, நீ போம்மா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆயிடு, கிளம்பலாம். சரிண்ணே. கண்ணு மாணிக்கம், நிர்மலா ரொம்பவே மாறிட்டாள்ல. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு மேலேயே பார்த்து நடப்பான்ல மாணிக்கம். இப்ப பாக்கணுமே, அந்த அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுவுது, அந்த பொண்ணு இன்னொரு பக்கம் உட்காந்து அழுவுது. இவன் கத்துறான், கதறான், புலம்புறான். அந்த வீட்டை பாக்குறதுக்கே ஒரு சினிமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்பதாட என் மனசு சந்தோஷமா இருக்கு. எப்படி எல்லாம் பிரச்சனை கொடுத்தா வயிறை எரிய விட்டான்ல, நல்லா அனுபவிக்கட்டும். ஆனாலும் நீங்க அடி வயித்துல கை வைக்கிற மாதிரி இல்ல பண்ணிட்டீங்க. சென்டிமெண்ட் ஏரியாவோ போட்டு தாக்கிட்டீங்கல்ல. அவனால தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கொதிச்சு போயிருக்கான். கொதிக்கட்டும் பள்ளி, நல்லா கொதிக்கட்டும். இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தப்போ என் மனசு துடிக்கல? எங்க அப்பாவை தலைவர் பதில இருந்து தூக்கி அவமானப்படுத்தினப்போ நான் துடிக்கல? இப்போ நல்ல வயிறு எரிஞ்சு சாகட்டும். அவன் தங்கச்சி பட்ட அவமானத்துல அவன் கொஞ்சம் வெறி பிடிச்சவ மாதிரி தாண்டா இருப்பான். ஆமாமா, இவர் மட்டும் மாணிக்கத்துக்கிட்ட தனியா மாட்டினார்னு வைங்க, அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு கடிச்சே கோதறிடுவான். என்ன இப்படி பேசுற? உள்ளதானே சொல்றேன். ஒரு காரியம் பண்ணா ரியாக்ஷன் இருக்குமா இருக்காதா? இப்போ நாம ஒரு கல்லு விடுறோம், ஏத்தாப்புல இருக்கிற இன்னொரு கல்லு விடுவானா மாட்டானா? நீங்களே சொல்லுங்க. ரமேஷ், பழனி சொல்றத கேட்டா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. சும்மா இருமா. அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்காதடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தனியா எங்கேயும் போகாத. கூட துணைக்கு பழனி வேணா கூட்டு போ. அடேங்கப்பா, இவர் பெரிய கமாண்டோ. சும்மா இருமா, என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஆமா, இப்ப நல்லா வீரமா பேசுங்க. அந்த செல்வம் பையன் கிட்ட மட்டும் என்னடா மாட்டிட்டு கிண்டலா? அந்த செல்வம் பயலுக்கு ஒரு நாள் வட்டி முதல்மா சேர்த்து கொடுக்கறனா இல்லையா பாரு, அதுக்கு சரியான சான்ஸுக்கு தான். உங்க அப்பா வர, பேசாம இருக்கு. என்னது? என் தலையை பார்த்ததும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. ஒரு மரியாதை தாங்க. மரியாதை? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரமேஷ், ரமேஷ், என்னப்பா? நடந்ததெல்லாம் போதும், திரும்ப புது பிரச்சனையில மாட்டிக்காத. நீ பண்ணதுக்கான பலனை நல்லா அனுபவிச்சுட்ட. கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்திக்கிட்டு சும்மாரு. அது எப்படிப்பா? என்ன, உன் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமும் இதே உன் தொழிலா செஞ்சிட்டு இருக்க போறியாடா? வாழ்க்கை பூராவும் மாணிக்கம் குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போறியா? சொல்லு. முதல்ல இந்த பழனி பேச்ச கேட்கறத நிறுத்து. உன்கிட்ட யோகிய நாட்டம் ஒண்ணு பேசுவான், அடுத்தவங்க கிட்ட போய் வேற மாதிரி பேசுவான். சரியான உள்ளா நாரிப்ப. இவன மாதிரி 4 பேர் இருந்துகிட்டு 40 பேர்கிட்ட சண்டையை மூட்டி விடுவானுங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்க. சேரிடம் அரித்து சேர்ந்து பெரியவங்க சொன்னது இவன மாதிரி அயோக்கியங்க கிட்ட சேரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. புரியுதா? ஏண்டி, நீங்க என்ன பண்ற? போல பழனி, அவருக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் டென்ஷன் அப்படிதான் பேசுவாரு. நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. அவர் பேசுறதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. சரி, அந்த மாணிக்கத்துக்கு உன் மேல சந்தேகம் எதுவும் வரல? எல்லளவு கூட சந்தேகம் வரலங்க. விசுவாசம்னா பழனி தான் நினைச்சிட்டு இருக்கான். குட். இத செலவுக்கு வச்சுக்க. போதுமா? போதுங்க. நமக்கு பெருசா ஒன்னும் ஆசை கிடையாது. அப்ப வரேன் நானு. பாத்துப்போ. வா நிர்மலா.
வா சரோ, வா நிர்மலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன சரோ, என்னென்னமோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏன் நிர்மலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ வராம டேக்கா கொடுத்துட்டியாமே, ஏன் உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மறைச்சாலும் உன் கண்ணு காட்டி கொடுத்துருதே. ஏமா இந்த லவ்வுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவனே லவ் பண்றியா? இது பாருங்க, அவ லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு என்ன? நீங்க தான் முன்னாடி நின்னு சம்பந்தம் பேச போறீங்களா? அது சரி, உங்களை கொடுத்து வச்சதுக்கு அது ஒண்ணுதான் பாக்கி. ஒண்ணு செய்யலனா பேசாம கல்யாண செலவு நானே பண்ணிடுறேன், போதுமா? சரோ, அந்த கிழவி இங்க இல்லல, அந்த குறைய இந்த கிழவன் தீர்த்து வைக்கிறான். இருப்படாத. இந்த பாரு ரம்யா, என்ன நீ கிழவன் சொன்ன பாரு, அந்த நேரத்துல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சூப்பர். யோ, உன் உடம்புல கொழுப்பு இல்லைனாலும் உன் வாய் நிறைய கொழுப்பு ஜாஸ்தி தான். இருப்படாத ரம்யா, என்ன வாய் கொழுப்பு அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேமா. இந்த பாரு, நான் இப்ப என்ன கேட்டேன்? மாப்பிள்ளை வந்திருக்கும் போது பொண்ணு இல்லாம போயிடுச்சு, என்ன காரணம்னு கேட்டேன். அது தப்பா? எப்படியா ஜோடி சேர்ந்தீங்க? நீயும் உன் பொண்டாட்டியும் வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா? இருப்படாத. இங்க பாரு, நாங்க ஜோடி சேர்ந்ததே ஒரு பெரிய விஷயம். இந்த கல்யாண நேரத்துல மன பொருத்தம், ஜாதி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், 10 பொருத்தம் பாப்பாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே பொருத்தம், எங்க 2 பேருடைய வாய் பொருத்தம் தான் நாங்க ஒன்னா சேர்ந்தது. போயிடாதம்மா, இதுகிட்ட பேசிட்டு இருந்தே விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆமா, அப்புறம் என்னாச்சு? நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம வீட்டுல குடுத்துனே இருக்கீங்களே, அந்த அக்கறையில கேட்டேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இனிமே ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. என்ன சரோ, இதுகிட்ட என்ன பேச்சு? கிளம்பு, உள்ளவா. வா நிர்மலா. சிரிக்கவா செய்யற? இரு, அடுத்த மாசம் உனக்கு வாடகை ஏத்திடுறேன். பாத்தியா நிர்மலா, யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு? முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கண்டவன் எல்லாம் கேள்வி கேட்கறான். என்னங்க நீங்க? அந்த பெருசுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எந்த பிரச்சனை இல்லைனாலும் அதை பெருசுப்படுத்தி தான் பேசுவாங்க. நீங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நிர்மலா கிட்ட போய் இப்படி பேசலாமா? பழசையெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தானே நிர்மலாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்களே பழச பத்தி எல்லாம் பேசினா எப்படிங்க? இனிமே இந்த வீட்டுல யாரும் நடந்ததை பத்தி பேசக்கூடாது. சரி. நிர்மலா, இனிமே நீ பழசையெல்லாம் மறந்துட்டு பழையபடி பழையபடி இல்ல, அதை விட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். என்ன சிரிக்க மாட்டியா? நாளையில இருந்து நீ ஜாலியா காலேஜுக்கு போலாம். சிரிச்சிட்டியா? சரி, வா வா. லீலா, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுமா. அந்த அலமாரியில பணம் வச்சிருக்கிறேன் பாத்தியா, அது முச்சுட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. எதுக்குப்பா இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போறீங்க? மெட்ராஸ் போறேன், தீபாவளிக்கு ஜவுளி எல்லாம் எடுக்கணும். அதுவும் ஜனவுக்கு தலை தீபாவளி ஸ்பெஷலா எடுக்கணும்ல. அங்க ஜவுளி எல்லாம் சகாயமா கிடைக்கும். புதுசா டிசைன் வேற வந்திருக்கேன், பார்த்து எடுக்கணும்ல. நீ வேணா ஐடியா கூட, எப்படி எடுப்போம்? எப்போ எடுக்கிறது தானப்பா, நீங்களே பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களேன். போஸ், உனக்கு தாப்பா தலை தீபாவளி. பட்டு வேட்டி சட்டையாவே எடுத்துருவோமா? அட வேணாமாமா, கல்யாணத்துக்கு எடுத்தது பொட்டிக்குள்ள தூங்குது. நான் எப்பவும் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி வேட்டி சட்டையை எடுங்க. அப்பா, வேணும்னா ஒரு வித்தியாசத்துக்கு மாமாக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தா என்ன? மாமாக்கு பேண்ட் ஷர்ட்டா? போட்டாதான் என்ன, நல்லா தான் இருக்கும். ஏய், மாமா கிண்டல் பண்ணாதீங்க. மாமா மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கேட் வாசல்ல நின்னாரு, ஜம்முன்னு வாட்ச்மேன் மாதிரி. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் நம்ம பாரம்பரிய ட்ரெஸ் வேட்டி சட்டையில இருக்கேன். நமக்கு இந்த வெள்ளைக்காரன் துணிமணி எல்லாம் வேணாமா? நீங்க வேணா கோட்டு சூட்டு போட்ட மாப்பிளை கட்டிக்கங்க. அதனால நாங்க ஒண்ணும் குறைஞ்சு வர மாட்டோம். அப்புறம் பவானி, உனக்கு என்ன பாவாடை சட்டை தானா? ஆமாப்பா, ஆனா எனக்கு 3 செட் வேணும். என்னமாமா அது? கொள்ளையிலையும் கொள்ள தீபாவளி கொள்ளையா இருக்கு. என்ன பவானி இப்படி கேக்குற? 3 ட்ரெஸ்ஸா? பின்ன என்னப்பா, தனாக்காவும் சரவக்காவும் கல்யாண செலவு வச்சுட்டாங்க. இப்போ தலை தீபாவளி செலவும் வைக்கிறாங்க. இந்த 2 அக்காவும் அடுத்த 1-2 வருஷத்துல செலவு வைக்க ரெடியா இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. ஏய், சும்மா இருப்பியா? ஏன் பவானி, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருக்க போறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்ல. அந்த காசுக்கு இப்பல இருந்தே வட்டி கணக்கு பாருங்க. நான் 3 ட்ரெஸ்ல 10 ட்ரெஸ் கூட வாங்கலாம். பாத்தியா மாமா, இந்த வாள் வட்டி கணக்கெல்லாம் பாக்குது. இதை சமாளிக்க நான் ஈஸியான ஒரு வழி சொல்றேன். என்ன வழி மாமா? பேசாம இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கேத்த மாப்பிளையும் நான் பார்த்து தான் வச்சிருக்கேன். யார் அது? அதான் விஜி, நம்ம ராமசாமி என்ன பையன், அழகு முக்கியம். ஐய, அவனா? ஏன் அவனுக்கு என்ன குறைச்ச? என்ன ஒண்ணு, சேர்ந்தாப்புல இடுப்புல ஒரு நிமிஷம் கூட டவுசர் நிக்காது. அப்பப்ப மூக்க உறிஞ்சிக்கிட்டு தெரியுவேன். மத்தபடி ரொம்ப தங்கமான பைய. பவானி, உனக்கு ஜாடிக்கு ஏத்த முடி மாதிரி ரொம்பவே பொருத்தமா இருப்பான். நீ அவனே கட்டிக்க.
எல்லாரும் என்ன சேர்ந்து கிண்டல் பண்றீங்கல்ல? அவன் நெசமாவா அழறா? ஏய் பவானி, கிண்டல் தானே பண்ணாங்க. இந்த பணத்தை கொண்டா. நீ கவலைப்படாத கண்ணு, நான் உனக்கா ஸ்பெஷலா டவுனுக்கு இறங்கி போய் நல்ல பையனா பிடிக்கிறேன், அழகான பையனா பிடிக்கிறேன், நல்ல பேஷனா இருப்பேன். பேண்ட் சூட் எல்லாம் போடுவேன், சோறு திங்கும் போது சூட்டு போடுவேன், இருட்டுல போகும்போது கருப்பு கண்ணாடி போடுவேன். நீ கவலையே படாத, டவுசர் நழுவாம இருக்க, இடுப்புல தாம்பு கயிறு கட்டி போடுறேன். சரி நான் கிளம்புறப்பா. மாமா அந்த கொடையை எடு. விஷயம் சொல்லணும். சொல்லு. சொல்லு. இடம் ஒண்ணு கைமாத்திர விஷயமா பேசினாங்க. நானும் சரின்னு பேசி முடிச்சிட்டேன். முடியற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, பணம் மட்டும் தரேன்னாங்க. 7000 ரூபாய் தரேன் சொன்னாங்க மாமா. 7000? ஆமாமா. அடேங்கப்பா, என்னையே நிமிஞ்சிருவ போல இருக்குது. போசு பரவாயில்ல, நீ தேர்ந்துட்ட. இதே மாதிரி தொழில கவனமா இரு, முன்னேறிக்கிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். சரி அப்ப வரவா? தனத்தை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. பாத்துக்கப்பா.